காட்டு யானை ரைஸில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 2 டம்ளர் ஊற வச்சு அரைச்சி நைட்டே புளிக்க வச்சு எடுத்துட்டேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா கலக்கி விட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இது நல்லாயிருக்கும், நார்மல் இட்லி டேஸ்ட்லேயே இருக்கும். ஆல்ரெடி மாப்பிள்ளை சம்பா ரைஸில் இட்லி போட்டிருக்கேன். இது காட்டு யானை ரைஸில் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாரம்பரிய ரைஸில் நீங்கள் நார்மலாக ஒயிட் இட்லி அந்த மாதிரி நார்மல் ரைஸில் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நார்மல் இட்லி மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகிழும் மனமும் நிறைந்து இருக்கட்டும். தேங்க்யூ.